सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்மந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தின் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயின் தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளு மந்திரம். இது இனிய பக்த பாவ மோட்ச சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வரல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள் பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 5 ஓவி 143. சாயி பரபிரம்மத்தின் திருவுருவம். ஜவஹர் அலி மாயையின் பூசணிக்காய். தேவிதாஸ் அவரை சோதனை செய்தார். ஷீரடியிலே பூஷணி உடைந்தது. பாபா ஜவஹர் அலியுடன் ஷீரடிக்கு திரும்பினார். சாயி சாக்ஷாத் பரபிரம்மத்தின் அவதாரம். ஜவஹர் அலி மாயையின் கடவுள். தேவிதாஸ் அவரை கஷ்டத்தில் வைத்தார். மேலும் ஜவஹர் அலியின் மாயையின் பூஷணிக்காய் ஷீரடியிலே வெடித்தது. அந்த விஷயம் சுவாரஸ்யமானது. தேவிதாஸ் முதல் முறையாக ஷீரடி வந்தபோது அவருக்கு 10 அல்லது 11 வயது இருக்கும். அவருடைய அம்சங்கள் அழகாக இருந்தன. அவருடைய கண்கள் நீர் நிரம்பி இருந்தன. சிறு வயதிலே இடுப்பை சுற்றி ஒரு சிறு துணி மட்டுமே அணிந்து கொண்டு ஷீரடியிலே உள்ள மாருதியினுடைய கோவிலுக்குள் அவர் நுழைந்தார். மகள் சபதி, அப்பா ஃபில்லா முதலியோர் இவரிடம் வந்து செல்வார்கள். காசிராம் முதலியோர் அவருக்கு உணவுப் பொருட்கள் தருவார்கள். படிப்படியாக அவரது முக்கியத்துவம் அதிகரித்தது. சாந்த் படீலின் மனைவியினுடைய மருமகன் திருமணத்திற்கு மாப்பிள்ளையுடன் பாபா ஷீரடிக்கு வருவதற்கு 12 ஆண்டுகளுக்கு முன்பு தேவிதாஸ் ஷீரடியிலே வந்து வசித்து வந்தார். அவர் அப்பா பில்லாவிற்கு பலகையிலே எழுத்துக்களை கற்றுக் கொடுத்தார். அனைவருக்கும் வெங்கடேச ஸ்லோகங்களை பாராயணம் செய்ய வைத்தார். தேவிதாஸ் ஒரு சிறந்த ஞானி. அவரது குரு தத்துவத்தை தாத்யா கண்பத் பாட்டேல் கோத்தே பெற்றார். காசிநாத் மற்றும் பிற சீடர்கள் அவரது பாதங்களிலே சரணடைந்துள்ளனர். ஜவஹர் அலி முன் நிறுத்தப்பட்டார். ஒரு சாஸ்திர தொடர்பான விவாதம் நடந்தது. இறுதியிலே துறவி விவாதத்திலே ஃபக்கீரை வென்று ஷீரடியிலிருந்து வெளியேறினார். அந்த ஃபக்கீர் அங்கிருந்து ஓடி வைஜப்பூரிலே வசிக்க தொடங்கினார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஷீரடிக்கு திரும்பி வந்து சாய்நாதரை தரிசனம் செய்தார். தான் குரு, சாயி தன் சீடன் என்ற அவரது மாயை முற்றிலுமாக விலகியது. பாபாவும் தவத்தின் மூலம் தூய்மையாகி அவரை வரவேற்று கௌரவித்தார். பாபாவின் சாரம் அப்படித்தான் இருந்தது. அவர் எப்போதும் ஃபக்கீர் தனது குரு மற்றும் அவர் தனது சீடர் என்ற உணர்வுடன் இருந்தார். நன்மை செய்ய விரும்புபவர் தன் முனைப்பை கைவிட வேண்டும். தன் அகந்தையை எரித்தவன் தன் உடலையும் நன்றாக பயன்படுத்தி கொண்டார். அப்போது நாடியோர் பரோபகாரத்தை அடைய எவருக்கும் சீடராவார். சிறியவர்கள் அனைவரும் பாபாவின் அலட்சிய நிலையை கண்டு வியந்தனர். அவர் தோற்றத்திலே இளமையாகவும் அழகாகவும் இருந்தார். அறிவின் உடல் பரிமாற்றம் முந்தைய கர்மாவின்படி நடக்கின்றது. சூரியன் இருளிலே நுழையும் போதுதான் ஞானிகளின் மனதிலே ஒரு இருமை உண்டாகும். முழு பிரபஞ்சமும் அறிவின் வடிவம். குரு சிஷ்யரின் இந்த கதை மகள் சபதியால் ஹேமாத்மந்துக்கு கூறப்பட்டது. நீங்கள் யாருடையவராக இருக்க வேண்டும் அல்லது நீங்கள் அதை யாருக்காக செய்ய வேண்டும், அது வேறுபட்டதாக இருக்கக்கூடாது. அவரிடமிருந்து விலகிச் செல்லாதீர்கள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.